வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சைவமும் தமிழும் என்பதில் அடுத்ததாக வரக்கூடிய மாணிக்க வாசகர். சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவர். முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க இவர் பாடியவனே திருவாசகமும் திருக்கோவையும் ஆகும். இவர் 9ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தைச் சேர்ந்தவர். இவர் அரிமர்த்தான பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். சிறந்த சிவபக்தரான 2ஆம் வரகுணன் காலத்தில் வாழ்ந்தவர். இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என அழைக்கப்படுகின்றன. பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல் தமிழில் சிறந்த இலக்கியங்கள் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றது. சிறைபெறா நீர் போல சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை சிவனே என்பதாலும் இமைப்பொழுதின் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்னும் அடிகளால் தமிழின் அருள் திறத்தையும் வாத ஊரார்க்கு இறைவனுக்குமான நெருக்கத்தை உணரலாம். நரிக்கை குதிரை செய் என்னும் திருவாசகர் பாடல் மூலம் இவர் காலத்திற்கு அப்பருக்கு முந்தியவர் எனவும் கருதப்படுகிறது. ஞான நெறியில் பின்பற்றி இவர் 32 ஆண்டுகளே வாழ்ந்து இறந்தவர். இவருக்கு அருள் வாசகர், மாணிக்க வாசகர், திருவாதவூரடிகளார், மணிமொழியார், தென்னவன் பிரம்மராயன் என்ற பெயர்களும் உண்டு. உயர்ந்த பல்வி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் இருந்தபோதும் இவை வாழ்வின் இறுதி நோக்கமல்ல என்பதை உணர்ந்த மாணிக்க வாசகர் சைவ சித்தாந்தத்தை ஆராய்ந்து சிவ வழிபாடு மேற்கொண்டு வாழ்ந்தார். ஒரு முறை மன்னனுக்கு சோழ நாட்டில் நல்ல குதிரைகள் வந்திருக்கின்றன என்பதை கேள்விப்பட்டு அமைச்சரான மாணிக்க வாசகரிடம் பொன்பொருள் கொடுத்து அந்த குதிரைகளை வாங்கியும் வரும்படி பாண்டிய மன்னன் கட்டளையிடுகிறான். மாணிக்க வாசகர் பொன்னும் பொருளோடும் திருப்பெருந்துறையை, அதாவது இன்று இருக்கக்கூடிய அறந்தாங்கிக்கு அருகில் ஆவுடையார் கோவில் அடைந்தார். அங்கே இருந்த குருந்த மரத்தின் அடியில் சிவபெருமானே குரு வடிவாக அமர்ந்திருந்தார். அவர் முன் சென்று மாணிக்க வாசகர் பணிந்தார். குருவின் திருக்கரத்தில் இருப்பது என்னவென்று மாணிக்க வாசகர் கேட்க அவர் சிவஞான போதம் என்றார். இது மெய்கண்டர் எழுதிய சிவஞான போதம் அல்ல, மற்றொரு சிவம். சிவம் என்பது ஞானம், ஞானம் என்பது போதம் என்பதும் யாது? அடியேனுக்கு இவற்றை போதித்தால் யாம் உமக்கு அடிமையாவேன் என்று பக்குவம் அடைந்திருந்த மாணிக்க வாசகர் சிவஞானத்தை அவருக்கு போதித்து திருவடி தீட்சையும் கொடுத்தார். குருமூர்த்தி வடிவில் அமர்ந்திருந்த சிவபெருமான் தன் மந்திரி கோலத்தை அகற்றி கோவணம் பூண்டார். மாணிக்க வாசகர் வாய்ப்பொத்தி குருவின் முன் அமர்ந்து மாணிக்க வாசகரை அவருடன் வந்த அரசனின் சிப்பந்திகள் அழைத்தனர். உடன் செல்ல மறுத்துவிட்டார் மாணிக்க வாசகர். பாண்டியன் ஒற்றர்களிடம் திருமுகம் அரசனின் ஆணை தாங்கிய ஓலையை கொடுத்த கையோடு மாணிக்க வாசகரை அழைத்து வர கட்டளையிட்டான். குருமூர்த்தியின் திருமுகம் கண்ட கண்ணால் வேறொரு திருமுகம் காண்பதில்லை என்று கூறி மாணிக்க வாசகர் அதனை குருவிடமே கொடுத்து விட்டார். அதை படித்த குருமூர்த்தி ஒரு மாணிக்கக் கல்லை ஒற்றர் கையில் கொடுத்து, குதிரைகள் வர நல்ல நாளில்லை, ஆவணி மாத மூல நட்சத்திர நாளன்று மதுரைக்கு குதிரைகள் வந்து சேரும் என்று சொல் என அரசனிடம் திருப்பி அனுப்பினார். சொன்ன நாளும் அருகில் வந்து கொண்டிருந்தது. ஆனால் குதிரைகள் வந்ததாக இல்லை. மன்னனுக்கு கோபம். மீண்டும் ஒற்றர்களிடம் குதிரைகள் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு வரச் சொல்லி அனுப்புகிறார். எங்குமே குதிரைகள் தென்படவில்லை என்ற செய்தியோடு ஒற்றர்கள் திரும்பி வருகின்றனர். குதிரைகள் வரவில்லை. இன்றைக்குள் குதிரைகள் வரவிட்டால் உம்மை வெயிலில் நிறுத்துவேன் என்று கூறிய பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை எரிக்கும் வெயிலில் நிறுத்தினார். அதற்கும் மாணிக்க வாசகர் அசையவில்லை. இரும்பு கிட்டியால், அதாவது அயன் கிளாம்ஸால் இருக்கினர். மாணிக்க வாசகர் இறைவனை தஞ்சமடைந்தார். உடனே இறைவன் சிவகணங்களை குதிரைகளை வீரர்களாகவும் நரிகளை குதிரைகளாகவும் மாற்றி மதுரைக்கு அனுப்பி தாமே அதற்கு தலைவராகவும் இருந்து கூட்டி வந்தார். இதனாலேயே இறைவனுக்கு பரிமேலழகர் என்ற பெயரும் ஏற்பட்டது. ஏராளமான உயரக குதிரைகள் மதுரை நோக்கி வரும் செய்தியை ஒற்றர்கள் மன்னனுக்கு சொல்லவே அவர் மகிழ்ந்து அமைச்சரை போற்றினார்.
குதிரைகள் அணிவகுப்பு தலைவன் அரசனிடம் குதிரைகளை முன்னும் பின்னும் நடத்தி அவற்றின் உறுப்புச் சிறப்பை கூறி, இவை உன்னுடையவை என்று கூறி ஒப்படைக்கின்றார். விலை கூடிய பீதாம்பரம் ஒன்றை அரசன் அவனுக்கு பரிசாக அளித்தார். அவனோ அதை தன் சவுக்கினால் வாங்கி குதிரையின் மேல் போட்டுவிட்டு விடைபெற்று சென்றான். அன்றிரவே குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறி அந்த கொட்டடியிலிருந்து குதிரைகளையும் கடித்து ஓடின. இதை அறிந்த அரிமர்த்தான பாண்டியன் மிகவும் கோபம் கொண்டான். கொடுத்த பெண்ணையெல்லாம் திரும்பித் தரும் வரை திருவாதவூரை வைகை ஆற்று சுடுமணலில் நிறுத்தி வைக்குமாறு கட்டளையிட்டான். வைகையில் வெள்ளமும் வந்தது. சிவபெருமானுக்கு அடியவரின் துன்பம் பொறுக்கவில்லை. வைகையில் வெள்ளப்பெருக்கெடுக்கச் செய்கின்றார். கரையை உடைத்து கொண்டு 6 பெருக்கெடுத்து ஓடுகின்றது. உடனே பாண்டியன் வீட்டுக்கு ஒருங்கில் கரையை அடைக்க வேண்டும் என்று முரசு அறிவிக்கின்றான். வந்தி கிழவி என்னும் ஒருத்தி மட்டும் வீட்டில் யாரும் இல்லாமல் ஏவலரும் இல்லாமல் யோசித்து கொண்டிருக்கையில், சிவபெருமானே ஒரு இளைஞன் வடியில் வந்தியிடம் வந்து வேலை செய்யட்டுமா என்று கேட்கிறார். செய், ஆனால் நான் கூலியாக உதிர்ந்த பிட்டு மட்டுமே தருவேன் என வந்த கிழவி கூற, அதற்கு உடன்பட்ட இறைவன் தனது வேலையை தொடங்குகின்றார். அன்றைக்கு வந்தி எல்லா பிட்டும் திறந்து போகிறது. இளைஞன் மூக்கு முட்ட சாப்பிட்டு விட்டு மரநிலையில் துண்டை விரித்து தூங்குகின்றான். மன்னன் வந்து பார்க்கிறான். கரையில் மற்றவள் பங்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. வந்தியின் பகுதியே உடைந்து கிடக்கின்றது. கோபம் கொண்ட அரசன் கூலியாளை பெரும்பால் அடித்தான். கூலியாளோ ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்ட அது மாயமாய் சரியாகிவிட்டது. அவன் மறைந்து போனாள். ஆனால் அவன் மீது பட்ட பெரும்படி உலகெல்லாம் உள்ள அனைத்து உயிர்கள் மேலும் படவே பாண்டியன் கலங்கி போனான். அப்போது சிவபிரானின் குரல் அசிரீதியாக கேட்டது. மன்னவா, வாதவூராரின் பொருட்டு திருவிளையாடலை நாம் செய்தோம். இதனை அறியாது நீ கோபம் கொண்டாய் என்று அக்குரல் சொல்லியது. மன்னன் மீண்டும் வாதவூராரை தனக்கு மந்திரியாக இருக்க வேண்டினார். அவருக்கு அந்த ஆசை சிறிதும் இல்லாததால் சிவத்தலங்களுக்கு சென்று பாடி துதித்து பின் திருச்சிற்றம்பலம் எனும் சிதம்பரத்திற்கு வந்தார். சிதம்பரத்தில் சிவபெருமான் மாணிக்கவாசர் முன்னர் ஒரு வேதியர் போல வந்து வரவேற்றி வணங்கி, தாங்கள் யாரோ என கேட்க, நான் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த உமது புகழை கேட்டு நீர் பாடிய பதியங்களை கேட்க ஓடி வந்தேன் என கூற, நான் சொல்கிறேன், அவற்றை நீரே எழுதும் என்றார். அதற்கு ஒப்புக்கொண்ட அந்தணர் பல செயல்களை எழுதி முடித்தார். இறுதியில் சிற்றம்பலமுடையார் மீது ஒரு கோவை பாட வேண்டும் என்று பாடினார். வாதவூர் அடிகளாரும் பாடி முடித்தார். முடித்த பின் ஓலைச்சுவடி முடிவில் மாணிக்க வாசகன் சொற்படி அம்பலவாணன் எனும் கையொப்பமிட்டு திருமுறையை கோயிலின் திருவொற்றடியில் வைத்து மறைந்தார் இறைவன். அதை பார்த்த ஒருவர் அவ்வேடுகளை எடுத்து பார்க்க அது திருவாசகமும் திருக்கோவையும் கொண்ட சுவடியாக இருந்தது. மிகவும் மனமகிழ்ந்த அவர் தில்லையில் 3000 கூட்டி பூசைகள் செய்கிறார். 3000 நடந்த நிகழ்ச்சிகளின் பொருள் திருச்சிற்றம்பலத்துக்கு அழைத்து சென்ற வாதவூரார் பொருள் இதுவே என கூறி தில்லையம்பலத்தை காட்டி மறைந்தார். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்து மாணிக்க வாசகரை பற்றி உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலைத்த பக்தி ஆகிய பண்புகளுடன் நாம் மனதை கவர்கிற வேறு யாரும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். இத்தகைய மாணிக்க வாசகரை நாமும் போற்றி வணங்குவோம். நன்றி.